ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய. வள்ளிக்கு முக்தி. பகவான் ஸ்ரீ ரமண மகர்ஷிகள்கிட்ட ஒரு அடியார் வந்தார். அவர் ஒரு சின்ன மான்குட்டியை எடுத்துன்னு வந்து பகவான் கிட்ட கொடுத்தார். பகவான் அந்த மான்குட்டிக்கு வள்ளின்னு பேர் சூட்டினார். பகவான்கிட்ட ரொம்ப ஒட்டுதலா இருக்கும் அந்த வள்ளிங்கிற மான்குட்டி. கொஞ்ச நாள் ஆச்சு, அந்த வள்ளி பெரியவளானா. பகவான் சொன்னார், அந்த வள்ளி காட்டு பக்கம் போயிடாம பார்த்துக்கோங்கோன்னர். அப்படியும் தெரியாம அந்த வள்ளி காட்டுக்கு போயிடுத்து. ரொம்ப நாள் ஆச்சு, காணவே காணும். எல்லாரும் ரொம்ப தேடினா, வள்ளி எங்க இருந்தானே தெரியல. ரொம்ப நாள் கழிஞ்சு வள்ளி திரும்ப ஆசிரமத்துக்கு வந்தா, பகவான்கிட்ட வந்தா. வரும்போதே அதிகமாக காயப்பட்டு வந்திருந்தா. பகவான் அந்த வள்ளிக்கு தடவி கொடுத்து அதுக்கு வைத்தியம் எல்லாம் பண்ணி அதை உடம்ப சரி பண்ணினர். அதுக்கப்புறம் வள்ளி ரொம்ப நாள் இருக்கலை. ஒரு நாளைக்கு வள்ளி ரொம்ப பலவீனமாகி பகவான் பக்கத்துலேயே இருந்தது. பகவான் என்ன பண்ணினார், வள்ளியோட தலையை தன்னோட மடியில் எடுத்து வச்சுட்டு வள்ளியை தடவி கொடுத்துட்டே இருந்தார். ரொம்ப நேரம் ஆயிடுத்து, ராத்திரி ஆயிடுத்து. கொஞ்ச நேரம் கழிஞ்சு பகவான் என்ன பண்ணார், வள்ளியோட சிரசுல தன்னுடைய கையை வச்சு பகவான் வள்ளிக்கு முக்தி கொடுத்தார். இப்படியா பகவானால முக்தி கொடுக்கப்பட்ட பிராணிகள் இன்னும் இருக்கு. லக்ஷ்மிங்கிற பசு, வள்ளிங்கிற மான், நாய், மயில், காகம், இப்படியா பல பிராணிகள். காருண்ய மூர்த்தியான பகவான் ஸ்ரீ ரமணரின் தாழ் பணிவோமாக. ஓம் நமோ பகவதே ஸ்ரீ ரமணாய.